word of God. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக செல்வோம். Ephesians chapter 2 verse 8. எபேசியர் 2 அதிகாரம் 8 வசனம். For by grace are ye saved through faith. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். The Bible says you are saved by grace through faith. வேதம் சொல்லுகிறது கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். It's very important that you understand how you received salvation. எப்படி நீங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டீர்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அது மிக முக்கியமான ஒன்று. Grace and faith. கிருபையினாலும் விசுவாசத்தினாலும். And then the apostle says it is not because of you. அடுத்ததாக அப்போஸ்தலன் சொல்றார் அது உங்களுடைய கிரியைகளினால் உண்டானதல்ல. You did not receive salvation because of anything that you did. நீங்கள் செய்த எந்த கிரியைகளினாலும் நீங்கள் ரட்சிப்பை நீங்கள் பெறவில்லை. Ephesians 2 and verse 9 says not of works. 9வது வசனத்திலே பார்க்கிறோம் இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. It is a gift of God. இது தேவனுடைய ஈவு. So we have to understand that we have received the salvation because of pure grace combined with your faith. இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால் தேவனுடைய சுத்தமான தேவ கிருபையினாலே நாம் இன்றைக்கு விசுவாசத்தின் மூலமாக அந்த ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். Now many people think that the moment they are saved everything is over. பலர் நினைக்கிறார்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டால் போதும் அவ்வளவுதான் எல்லாமே முடிந்து விட்டது என்று எண்ணுகிறார்கள். But they don't understand that actually the real work begins after they are saved. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் உண்மையாகவே ஒரு விசுவாசிக்கு வேலை ஆரம்பமாகிறது. Before you are saved actually you didn't have any job which God has given you. தேவன் உங்களுக்கு வேலையும் கொடுக்கவில்லை. Because he can't give people who don't have faith. விசுவாசம் இல்லாதவர்களுக்கு தேவன் எதையும் சொல்ல முடியாது. Without faith anything which is done is not acceptable to God. தேவனுடைய பார்வையிலே விசுவாசம் இல்லாமல் நாம் செய்கிற எந்த காரியமும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதல்ல. So God gives a job to those who receive salvation. ஆகவே ரட்சிப்பை பெற்றவர்களுக்கு தான் தேவன் வேலையை கொடுக்கிறார் இதை செய்யுங்கள் என்று. And our job is to understand this plan of God. இந்த தேவனுடைய திட்டத்தை புரிந்து கொள்வதுதான் நம்முடைய திட்டமாகும். It's very important that you understand. தேவனுடைய திட்டங்களை புரிந்து கொள்வது மிக முக்கியம். What does God expect after one is saved by grace? கிருபையினாலே ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்ட பிறகு தேவன் அந்த மனுஷனிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? That is what today we are going to see. அதைதான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். So listen very very carefully. கவனமாக கேட்போம். In Philippians chapter 2 verse 12. பிலிப்பியர் 2 அதிகாரம் 12 வசனம். The Bible is talking to those who were saved by grace. Wherefore my beloved, as ye have always obeyed, not as in my presence only, but now much more in my absence, work out your own salvation with fear and trembling. பிலிப்பியர் 2 அதிகாரம் 12 வசனத்திலே கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தான் சொல்லுகிறார். எனக்கு பிரியமானவர்களே நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும் பொழுது மாத்திரமல்ல நான் தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று சொல்லுகிறார். Now very clearly this is the job given to those who are saved not by works but by grace through faith. இந்த வேலையானது கிரியைகளினால் அல்ல கிருபையினால் தேவன் தருகிறதான கிருபையினால் விசுவாசத்தின் மூலமாய் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தான் இந்த காரியத்தை பேசுகிறார். See in Ephesians chapter 2 verse 9 we saw not of works. எபேசியர் 2:9 நாம் பார்த்தோம் இது கிரியைகளினால் உண்டானதல்ல. Not of works. Salvation is not by works. ரட்சிப்பு என்பது எந்த மனுஷனுடைய கிரியைகளினாலும் உண்டாகிறது அல்ல. But after you are saved by grace, the apostle is telling you have been allotted a job or a work. ரட்சிக்கப்பட்ட பிறகு அப்போஸ்தலன் சொல்லுகிறார் உங்களுக்கு தேவன் ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். This is something we have to be very very clear. இதை நாம் திட்டம் தெளிவுமாக நாம் புரிந்திருக்க வேண்டும். I want you to go to Philippians chapter 2 verse 12 and there it says work out your own salvation. திரும்பவுமாக நாம் பிலிப்பியர் 2 அதிகாரம் 12 வசனத்திலே பவுல் சொல்லுகிற காரியத்தை கவனிப்போம். உங்களுடைய சொந்த ரட்சிப்பு அவரவர்களுடைய ரட்சிப்பு நிறைவேற அவனவன் பிரயாசப்பட வேண்டும். Work out. பிரயாசப்படுங்கள். That meaning work means it is work. பிரயாசம் என்றால் வேலை குறித்து சொல்லப்படுகிறது. Is it very clear? இது உங்களுக்கு விளங்குகிறதா? But for getting the first salvation which is known as you being saved, there was no work on your part. You yourself know that you didn't do anything. ஆனால் முதல் பாகமாகிய உங்களுடைய ரட்சிப்பு என்று நாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கே தெரியும் நீங்கள் எதுவுமே செய்யவில்லை. கர்த்தர் அது கிருபையினால் நமக்கு உண்டானதான ஈவா இருக்கிறது. You were a sinner. நீங்கள் பாவிகளாய் இருந்தீர்கள் அப்பொழுது. God knew you can do nothing. தேவனுக்கு நன்றாக தெரியும் உங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று. So he sent his son and through the death of his son which is called as the work of his son
God gave you grace, and through faith you became a son of God. தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை அவர் அனுப்பினார். அவர் சிலுவையிலே செய்த இயேசு கிறிஸ்துவின் செயல்களினாலே, அவருடைய கிரியைகளினால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். அது உங்களால் உண்டானதல்ல, விசுவாசத்தின் மூலமாக கிருபையினால் நாம் பெற்றுக்கொண்டோம். But after you are saved, Paul is telling you have to do work. ரட்சிக்கப்பட்ட பிறகு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். What work? எப்படிப்பட்டதான பிரயாசம்? Be very careful about the meaning there. அங்கே அந்த பிரயாசம் என்பதனுடைய, இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட பிரயாசம் என்பதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்க. Because the Bible very clearly says, even after you are saved, by faith we stand. நீங்கள் ரட்சிக்கப்பட்டாலும் விசுவாசத்தில் தான் நிற்கிறீங்க, அதை மறந்துடக்கூடாது. By faith you stand. நீங்கள் விசுவாசத்தினால் தான் நிலை நிற்கிறீர்கள். But though you stand by faith, God expects you to understand this term which Paul is using, work out. நாம் விசுவாசத்தினாலே நிலை நிற்கிறவர்களாய் இருந்தாலும் பவுல் சொல்கிறார், பிரயாசப்படுங்கள், பிரயாசப்படுங்கள். Work out. நீங்கள் அது ஜாக்கிரதையாய் பிரயாசப்படுங்கள். Grace gives you to work out what God wants you to work out. எதற்காக தேவன் பிரயாசப்பட வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதற்காக தேவன் தன்னுடைய கிருபையை தருகிறார். Many people without understanding are just keeping quiet. இன்றைக்கு அநேகர் இதன் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளாமல் அமைதலாக இருக்கிறார்கள். They are just wasting the time. நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள். Many go to church. பலர் சபைகளுக்கு போகிறார்கள். Many pray 15 minutes per day. பலர் ஒரு நாளைக்கு 15 நிமிடங்கள் என்று ஜெபிக்கிறார்கள். Some don't even pray for 15 minutes. சிலர் அந்த மணிக்கூறு கூட ஜெபிப்பதில்லை. 10 minutes, 5 minutes they pray. 5 நிமிடம் அல்லது 10 நிமிடங்கள் ஜெபிக்கிறார்கள். And then they forget about it. அதற்கு பிறகு அதை மறந்து விடுகிறார்கள். They just read one chapter. அப்படியே ஒரு அதிகாரத்தை விட்டு விடுகிறார்கள். And they are very satisfied. அதிலே திருப்தியாய் ஒரு அதிகாரம் படித்தவுடன் அதிலே திருப்தி அடைகிறார்கள். I have read one chapter. நான் இன்றைக்கு ஒரு அதிகாரம் படித்து விட்டேன். I go to church every Sunday. ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை நான் ஆராதனைக்கு செல்கிறேன். I do little ministry. கொஞ்சம் ஊழியத்தையும் செய்கிறேன். I pray 15 minutes per day. ஒரு நாளைக்கு 15 நிமிடங்களாவது ஜெபிக்கிறேன். So they are very happy. சந்தோஷமாக இருக்கிறார்கள். They don't understand what work they have to do. அவர்கள் தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை மறந்து போகிறார்கள். Unless you do the work that God tells you to do, you cannot be rewarded. தேவன் எதிர்பார்க்கிற காரியங்களை நீங்கள் செய்யாவிட்டால் தேவனிடத்திலிருந்து நீங்கள் பிரதிபலனை பெறவே முடியாது. If you think you have done something and if you think that is what God expected, then you are sadly mistaken, because the Bible very clearly tells you what work you have been given to do after you were saved by grace through faith. நீங்கள் ஏதோ ஒன்று செய்துவிட்டு ஏதோ ஒன்று நமக்கு நடக்கும் என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்களானால் அது தவறானது. அது நீங்கள் எதிர்பார்க்கிறதை போல நடக்காது. ஆகவே தேவன் உங்களுக்கு என்ன கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டதான உங்களுக்கு என்ன காரியம் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். You have to work out your own salvation. நீங்கள் உங்களுடைய ரட்சிப்பு, உங்களுடைய சொந்த ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். English Bible says your own salvation. ஆங்கில வேதம் வெகு தெளிவாக சொல்கிறது, உங்கள் சொந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். Own salvation. உங்கள் அவரவர்கள் தங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும். Which means a father cannot work out the salvation of his children. அப்படியானால் அப்பா தன்னுடைய பிள்ளைகளோட ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட முடியாது. Husband cannot work out his wife's salvation. Wife cannot work out the husband's salvation. அதே போல கணவன் மனைவிக்காக அல்லது மனைவி கணவனுடைய ரட்சிப்பு நிறைவேறுவதற்காக பிரயாசப்பட முடியாது. Each have to work out their own salvation. ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் தங்கள் ரட்சிப்பு நிறைவேற அவரவர்கள் பிரயாசப்பட வேண்டும். Now last two messages we were discussing about what is the meaning of working out your own salvation. கடந்த 2 வார செய்திகளிலே நம்முடைய சொந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுதல் என்றால் என்ன என்று பார்த்தோம். Last week's message, 2 messages. அதாவது கடந்த வாரத்திலே நாம் கேட்டதான 2 செய்திகளிலும் அதை குறித்து நாம் கேட்டோம். Now we are going to continue with that. இப்பொழுது நாம் அதை தொடர்ந்து கேட்க போகிறோம். God has got certain expectations from those who are saved because of grace through faith. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்களாகிய நம்மிடத்திலிருந்து தேவன் சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். Go to Hebrews chapter 6 verse 9. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். But beloved, we are persuaded better things of you and things that accompany salvation. பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் ரட்சிப்புக்குரியவைகளுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று நம்பி இருக்கிறோம். Now look at what the apostle says. அப்போஸ்தலன் என்ன சொல்கிறார்? He says, beloved. பிரியமானவர்களே. Very clearly he is talking to those who are saved. பிரியமானவர்களே என்றால் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தான் இந்த வார்த்தையை எழுதுகிறார். And he says God is expecting certain things from those who are saved. ரட்சிக்கப்பட்டவர்களிடத்திலிருந்து தேவன் சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். And I'm going to split this verse so that you may understand it.
And I'm going to do it so that even little children can understand it. நான் இந்த வசனத்தை நான் பிரித்து பகுத்து போதிக்கிறதுனால நீங்கள் விளங்கிக் கொள்ளும்படியாகவும் இல்ல சின்ன பிள்ளைங்க புரியுற மாதிரி கூட இப்போ நான் டீச் பண்ண போறேன். So listen very carefully. If your children are there watching, let them listen to this. Okay, we're going to take this verse, Hebrews 6 verse 9, and we're going to split it because this is very, very important. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை மிகவும் கவனமாக நாம் புரிந்து கொள்வோம். Okay, number one question. When does God expect? எப்பொழுது தேவன் உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார்? You yourself tell me from this verse. இந்த வசனத்திலிருந்து நீங்களே எனக்கு சொல்லுங்கள். Before you were saved or after you were saved? நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பா அல்லது ரட்சிக்கப்பட்ட பிறகா? Number two. இரண்டாவதாக, What does God expect? The Bible says He expects better things from those who were saved. ரட்சிக்கப்பட்டவர்களிடத்திலிருந்து நன்மையானவைகளை தேவன் எதிர்பார்க்கிறார். What does the Tamil Bible say? நன்மையானவைகளும் ரட்சிப்புக்குரியவைகளும் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று அர்த்தம். Okay, English Bible, better things. ஆங்கில வேதாகம் சொல்லுகிறது நன்மையானவைகள். You can put it like this. இன்னும் நல்ல காரியங்கள். Better thing, இன்னும் நல்ல காரியங்கள். Okay? Good, better, best. இன்னும் நல்ல காரியங்கள். இன்னும் நல்ல காரியங்கள். That's a better translation. Okay. Better things God expecting from you. நன்மையானவைகளை தேவன் உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். Point number 3, it is your job which begins after you are saved. அது எப்பொழுது நடக்கிறது என்றால் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகுதான். And if you have to do better things, then you have to work. நீங்கள் நன்மையானவைகளை செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். If you don't work, even in this world, you can't do better things. இந்த உலகத்துல கூட நீங்க பிரயாசமே படாவிட்டால் நன்மையாக இன்னும் மேலான காரியங்களை நீங்க செய்ய முடியாது. And God is waiting for people who can understand, who will come in line with His plans. அவருடைய திட்டத்தோடு கூட இணைந்து ஒத்துழைக்கக்கூடியதான நபர்களை தேவன் எதிர்பார்க்கிறார். And what does God expect from these people? What type of better things? And it is very clearly given in that verse. Things that accompany salvation. எப்படிப்பட்ட மேலான காரியங்களை தேவன் எதிர்பார்க்கிறார் என்பதை அந்த வசனத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. ரட்சிப்புக்குரியதான காரியங்கள். Things that accompany salvation. ரட்சிப்புக்குரியவைகளான காரியங்கள். Now I want you to know the English Bible. The English Bible uses the word accompany. ரட்சிப்புக்கு உரியவைகள். உரியவைகள் என்றால் ரட்சிப்புக்கு ஏற்ற காரியங்கள். And the meaning of the word accompany means to go somewhere with someone as a companion or escort. அத ஒரு நபரோடு கூட ஒரு தோழனை போல அல்லது அவருக்கு காவலனாக இருக்கும்படிக்கு கூடவே போவதற்கு பெயர்தான் ஏற்ற காரியங்கள். That is the meaning of accompany. See, for example, you are accompanying somebody means you're going with that person. நீங்கள் ஒரு நபரோடு கூட அக்கம்பெனி பண்றீங்க, அவங்களோடு கூட நீங்கள் போகிறீர்கள் என்றால் அதுதான் அதன் அர்த்தமாம். That means you have received salvation. God is expecting things that accompany salvation to come with you. ரட்சிக்கப்பட்டதான உங்களிடத்திலிருந்து ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால் ரட்சிக்கப்பட்டவர்களைப் போல ரட்சிப்புக்கு ஏற்ற காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும். That is why we have to work out our own salvation, because if we don't work out our own salvation, then the things that accompany salvation will definitely not work you. Instead, something else will be accompanying you, known as the works of the flesh. ஆகவே தான் ரட்சிப்புக்கு ஏற்ற காரியங்களை நாம் செய்யாவிட்டால் நாம் செய்கிறதான கிரியைகள் ரட்சிப்புக்கு உரியதாக இல்லாமல் வேறொன்றதாக இருக்கும். வேறொன்று நம்ம கூட வரோம். புரிஞ்சுட்டீங்களா? உங்களோட வர்றது அக்கம்பெனினா உங்களோட வர்றது. அப்போ உங்களோட வர்றது வேற ஒன்று வரும். மாம்சத்தின் கிரியைகள் தான் உங்களோட வரதை. See, when something is coming with you, people can see it. உங்களோட என்ன நடக்கிறது, உங்களோட எப்படிப்பட்டதான கிரியை, உங்களோட என்ன வருதோ ஜனங்க பார்க்க முடியும். கரெக்ட்டா? That is the meaning of accompany. That's what the apostle is telling. What is coming with you? For example, if somebody is coming with me, then everybody can see it. என்னோடு கூட ஒரு நபர் வருகிறார்கள், அது எல்லாராலும் பார்க்க முடியும். Anything is coming with me, people can see it. என் கூட எது வந்தாலும் அதை மற்றவர்களால் பார்க்க முடியும். So Paul is telling you, after you're saved, things that accompany salvation should come with you, and everybody should be able to see it. அடுத்ததாக பவுல் என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு உங்களோடு கூட வருகிறதான காரியங்கள் ரட்சிப்புக்கு ஏற்றவைகளாக இருக்க வேண்டும், அதை மற்றவர்கள் பார்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும். That is what is the meaning of this verse, Hebrews 6 verse 9. அதுதான் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தினுடைய அர்த்தமாம். That is God's expectation for those who are saved by grace. இதுதான் தேவன் ரட்சிக்கப்பட்டவர்களிடத்திலிருந்து, அதாவது கிருபையின் மூலமாய் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்களிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிற காரியம். Now some people may ask me, what are the things that will accompany salvation? அப்படி என்றால் சிலர் கேட்பார்கள், அப்படியே ரட்சிப்புக்கு ஏதுவான ரட்சிப்போடு கூட ஒத்து வருகிறதான அந்த காரியங்கள் என்ன? That is what today we are going to teach you. அதை தான் இன்றைக்கு நாம் கேட்க போகிறோம், போதிக்க போகிறேன். So listen very carefully, because blessings are those
who understand what God expects them to do and do what God expects them to do instead of doing what they think is right in their own eyes and their own mind. ஆகவே இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்றால் யார் தெரியுமா? தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை புரிந்து கொண்டு தேவன் எதிர்பார்க்கிற காரியங்களை செய்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள். தாங்கள் மனதிலே ஏதோ ஒன்று நினைத்து கொண்டு அதன்படி செய்கிறவர்கள் அது ரட்சிப்புக்குரிய காரியங்கள் அல்ல. What are the things that accompany salvation? ரட்சிப்புக்கு ஏற்ற காரியங்கள், ரட்சிப்போடு கூட ஒத்து வருகிறதான பிரயாசம் அல்லது கிரியைகள் என்ன? 1 Peter chapter 1 verse 17, and if we call on the Father, who without respect of persons judgeth according to every man's works, pass the time of your sojourning here in fear. 1 பேதுரு 1:17 வசனம், அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். Now the Bible very clearly says, let us take the English Bible, pass the time of your sojourning here in fear. வேத வசனம் சொல்லுகிற வார்த்தைகளை கவனமாக நாம் கேட்க வேண்டும். பரதேசிகளாய், அதாவது இந்த பூமியிலே நாம் பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் நாளளவும் பயத்தோடு நடந்து கொள்ளுங்கள். Pass the time of your sojourning here. இந்த இடத்திலே நாம் தங்கியிருக்கும் நாட்கள் அளவும். That means here the Bible is talking about a time known as time of sojourning here. இந்த இடத்திலே நாம் பார்க்கிற காரியம் என்னவென்றால் பரதேசிகளாக அந்த இடத்திலே சஞ்சரிக்கும் நாட்கள், தங்கியிருக்கும் நாட்கள். That means when the time is over, you will no more be sojourning in that place. அந்த நாட்கள் முடிந்த பிறகு நீங்க எந்த இடத்துல தங்கி இருந்தீங்களோ அந்த இடத்துல நீங்க இருக்க மாட்டீங்க. Who decides the time? அது அந்த நேரத்தை நாட்களை தீர்மானிப்பது யார்? It is the Creator. உங்களை உண்டாக்கின சிருஷ்டிகர்த்தர். He has decided that you will spend a particular time to sojourn in this place. ஒரு குறிப்பிட்ட நாட்கள் அளவும் இந்த இடத்திலே நீங்கள் தங்கி இருக்க வேண்டும் என்று தீர்மானிப்பது அவர்தான். The term sojourning is used for travelers. இந்த சஞ்சரிக்கிறவர்கள் என்று சொல்லுகிற வார்த்தையே பிரயாணமாக போகிறவர்களுக்கு தான் பயன்படுத்தப்படுகிற வார்த்தையாகும். They travel from one place, stay there for some time for some particular job. It may be for any reason, maybe to meet the relatives or for an office job. After the time is over, they leave. They are only called as sojourners. ஒரு இடத்திற்கு அவர்கள் போகிறார்கள், அங்கே ஒரு சில நாட்கள் தங்கி இருக்கிறார்கள். அது ஏதோ ஒரு வேலைக்காக இருக்கலாம், ஒருவேளை உறவினர்களை பார்ப்பதற்காக அல்லது மற்றும் வேலை விஷயமாக தங்கி இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்துக்காக பிரயாணப்பட்டு ஒரு இடத்தில் போய் சில நாட்கள் அங்கு தங்கி இருந்து பிறகு அந்த இடத்தை விட்டு அவர்கள் கடந்து போய் விடுவார்கள். So remember, you are only sojourning for a specific period of time which is not in your hands but decided by the Creator in this world. ஆகவே நினைவில் நாம் கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால் உங்களுடைய சிருஷ்டிகர்த்தர் உங்களுக்கென்று சில நாட்களை நியமித்திருக்கிறார். அந்த எவ்வளவு நாட்கள் நீங்கள் இங்கே தங்கி இருக்க வேண்டும் என்பது அவரால் தீர்மானிக்கப்படுகிறது. You should never forget that it is for a time. இதை நாம் ஒரு நாள் மறக்க கூடாது. நாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் நாம் இங்க இருக்கிறவர்கள். A time. ஒரு குறிப்பிட்ட நாள் காலம் வரைக்கும். It can be 80 years or 70 years or 60 years. அது 60 வருடமாக இருக்கலாம் அல்லது 70 வருஷங்களாக இருக்கலாம் அல்லது 80 வருடங்களாக கூட இருக்கலாம். But what Peter is telling is, as long as you spend time here sojourning, you have to spend it in fear. ஆனால் பேதுரு என்ன சொல்கிறார் என்றால் எவ்வளவு நாட்கள் நீங்கள் இந்த இடத்திலே தங்கி இருந்தாலும் பயத்தோடு கூட நீங்கள் தங்கி இருக்க வேண்டும். அதுதான் பேதுரு கூறுகிறார். I want you to note the term in fear. பயத்துடனே அந்த வார்த்தையை கவனித்துக் கொள்வோம். Pastor, does it mean that 24 hours a day I should spend in fear? நீங்க கேட்கலாம், பாஸ்டர் அப்படினா 24 மணி நேரம் பயத்தோடனே நான் இருக்கணுமா? Look at that verse 1 Peter 1:17. It says, pass the time of your sojourning here. அந்த வசனம் சொல்லுகிற வார்த்தையை கவனமாக பார்ப்போம். இங்கே நீங்கள் சஞ்சரிக்கும் அளவும். See, be very careful. What is the meaning of pass the time of your sojourning here? இந்த இடத்திலே சஞ்சரிக்கும் காலம் வரைக்கும் what does it mean? அப்படி என்றால் அர்த்தம் என்ன? Does it mean 1 hour or 2 hours or 3 hours or all the days that you spend here? அதிலே 1 மணி நேரமா 2 மணி நேரமா அல்லது நாள் முழுவதுமா? So now you can get the answer for the question whether you should spend 1 hour in fear or 2 hours in fear, or only when you come to church in fear, or 4 hours in fear, or only when you pray in fear. It says pass the time of your sojourning means all the time that you sojourn here.
அப்படி you have to spend in fear. அப்படி என்றால் நாம் தெளிவாக அந்த கேள்விக்கு பதில் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. 1 மணி நேரமா 2 மணி நேரமா, இல்லாவிட்டால் சபைக்கு வரும்பொழுது தான் பயத்தோடு இருக்க வேண்டுமா, அல்லது ஜெபிக்கும் பொழுது தான் பயத்தோடு இருக்க வேண்டுமா, 1 மாத காலமா? அப்படி அல்ல. இங்கே தங்கியிருக்கும் நாட்கள் அளவும் எவ்வளவு நாட்கள் நீங்கள் இருக்கிறீர்களோ அந்த நாட்கள் வரைக்கும் பயத்துடனே நீங்கள் அந்த நாட்களை நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். And I want you to understand that this fear accompanies your salvation wherever you go. நீங்கள் இந்த பயம் என்பது உங்களுடைய ரட்சிப்புக்கு ஏற்ற கிரியாகும். நீங்கள் எங்கே போனீங்கனாலும் அந்த தேவ பயமானது உங்கள் கூடவே வருகிறது. That is the meaning. I like the term accompany. That's why I'm using the term accompany, which Paul is using. Wherever a saved person goes, along with him, what will be accompanying? It will be the fear of God. அதேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். நீங்க எங்கெங்கெல்லாம் போறீங்களோ, எந்த இடத்துக்கு இந்த ரட்சிக்கப்பட்டதான மனிதன் போகிறார்களோ அவர்களோடு கூட இந்த தேவ பயம் என்பது கூடவே வந்து கொண்டிருக்கிறது. பவுல் சொல்ல நான் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்றேன். நான் இரண்டையும் சேர்த்து புரிஞ்சுட்டீங்களா? I'm turning accompanying and also Peter, I'm giving you to understand. Accompany means something is coming with you. What should come with you? Peter is telling fear of God should come with you as long as you are living in this world. Wherever you go, whether you go to office, it will accompany you. Whether in your house, it will accompany you. You are driving a car, it is accompanying you. Whatever you do, this fear of God will be accompanying you. That is what is the meaning. நீங்கள் எங்கே போனாலும், அதாவது வீட்டில் நீங்கள் இருந்தாலும் இந்த தேவ பயமானது கூடவே இருக்கிறது. நீங்கள் அலுவலகத்துக்கு போனாலும் தேவ பயம் உங்கள் கூடவே இருக்கிறது. நீங்கள் பிரயாணமாக போனாலும் தேவ பயம் உங்கள் கூடவே வருகிறது. நீங்கள் காரில் நீங்கள் டிரைவ் பண்ணி போனாலும் இந்த தேவ பயம் கூடவே வருகிறது. ஆக நீங்கள் எங்கே இருந்தாலும் 24 மணி நேரம் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் இந்த தேவ பயம் என்பது மாத்திரம் உங்கள் கூடவே வந்து கொண்டே இருக்கிறது. This is known as things that accompany salvation. இவை தான் ரட்சிப்புக்கு ஏற்ற ரட்சிப்புக்குரிய காரியங்களாகும். This is the meaning of real salvation. இதற்கு பெயர் உண்மையான ரட்சிப்பு. And if you don't work hard, how can the fear of God accompany you? நீங்கள் அதற்காக பிரயாசப்படாவிட்டால் எப்படி தேவ பயம் உங்களோடு கூட எல்லா நேரங்களிலும் வர முடியும்? Today many of us give in to the flesh. இன்றைக்கு நம்மில் அநேகர் மாம்ச செயல்களுக்கு இடம் கொடுத்து விடுகிறார்கள். They speak many things. பல தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறார்கள். They do many things. பல காரியங்களை செய்கிறார்கள். They think many things. பல சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்கிறார்கள். And they do it because fear of God is not there. அவர்கள் அப்படி நடந்து கொள்வதற்கு காரணம் தேவ பயம் உள்ளே இல்லை. And they don't understand that fear of God has to accompany the time of the sojourning here. இந்த பூமியிலே அவர்கள் தங்கியிருக்கும் எல்லா நாட்கள் வரைக்கும் தேவ பயம் கூடவே இருக்க வேண்டும் என்பதை மறந்து போய் விடுகிறார்கள். Go to Hebrews 12 and verse 28. எபிரேயர் 12 அதிகாரம் 28 வசனம். And the apostle says, wherefore we receiving a kingdom which cannot be moved, let us have grace whereby we may serve God acceptably with reverence and godly fear. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக்கொள்ள கடவும். Now look at this. How can one serve God acceptably? எவ்வாறாக ஒரு மனிதன் தேவனுக்கு ஏற்ற ஆராதனை, பிரியமான ஆராதனை செய்ய முடியும்? The term used here is serve God acceptably. இந்த இடத்தில் சொல்லப்பட்டதான வார்த்தை தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி. That means there is another meaning known as serve God. Just serve God. அப்படி என்றால் அடுத்த ஒரு அர்த்தமும் இருக்கிறது. தேவனுக்கு ஆராதனை செய்கிறவர்கள், அவ்வளவுதான். Just serve God. தேவனுக்கு ஆராதனை We செய்கிறவர்கள். saw that in the previous messages. Cain sacrifice, Abel sacrifice. இதை நாம் முந்தின செய்திகளில் நாம் கேட்டோம். காயின் கொடுத்ததான பலி, ஆபேல் கொண்டு வந்ததான காணிக்கை, இவைகளை குறித்து நாம் பார்த்தோம். But we have to understand that whatever you do should be acceptable to God. நீங்கள் என்ன செய்தாலும் அது தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். இது நாம் புரிந்து கொள்ள வேண்டியதான ஒரு காரியம். Serve God acceptably. நீங்கள் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். When can a person serve God acceptably? Only when it is done with reverence and godly fear. எப்பொழுது தேவனுக்கு பிரியமான ஆராதனை ஒரு நபரால் செய்ய முடியும் என்றால் அவர்கள் தேவ பயத்தோடும் பக்தியோடும் செய்தால் தான் தேவன் அதை ஏற்றுக்கொள்வார். And for that you need grace. அதற்கு உங்களுக்கு தேவ கிருபை அவசியம். Look at that. Let us have grace. கிருபையை பற்றிக்கொள்ள கடவோம். Now this grace was responsible for your salvation, and this grace is necessary to ensure that the fear of God which accompanies salvation accompanies you, a saved person. எந்த கிருபையை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களோ அந்த கிருபை தான் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யக்கூடிய ரட்சிப்புக்கேற்ற காரியத்தை செய்வதற்கு உங்களுக்கு உதவுகிற கிருபையாகும். So everything is by grace. சகலமும் கிருபையினால் தான்.
Have you got it, brother? உங்களுக்கு புரியுதா? Everything is by grace. எல்லாம் தேவன் நமக்கு தருகிற கிருபையினால் தான். Because if you don't have grace, you cannot serve God acceptably. ஏனெனில் கிருபை இல்லாமல் தேவனுக்கு பிரியமான ஆராதனை உங்களால் செய்ய முடியாது. If you don't have grace, then things that accompany salvation will not be accompanying you. கிருபை இல்லாவிட்டால் ரட்சிப்புக்குரிய காரியங்களை உங்களால் செய்யவே முடியாது. But at the same time, you have to work out. அதே நேரத்தில் நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். If you don't work out, then something else will accompany you. நீங்கள் பிரயாசப்படாவிட்டால் வேறொன்று உங்களோடு கூட வந்து கொண்டிருக்கும். That's why I told you, in the life of some believers, something else accompanies them, though they are saved. Many things which should not accompany them, and everybody knows that those things are not things of salvation. இன்றைக்கு अनेक விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே வரக்கூடாத காரியங்கள் எல்லாம், இருக்கக்கூடாத காரியங்கள் எல்லாம், ரட்சிப்புக்குரிய காரியங்கள் எல்லாம் வருது. ரட்சிப்புக்கு இல்லாத அதாவது ரட்சிப்புக்கு ஏற்ற காரியங்கள் அல்ல, ரட்சிப்புக்கு எதிர்மாறான காரியங்கள் அவர்களோடு கூட இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. Why? ஏன்? Because they are not working out. ஏனெனில் அவர்கள் பிரயாசப்படுவதில்லை. That means the grace given to them is in vain. அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறதான தேவ கிருபையை வீணாக்குகிறார்கள். See, we have to understand grace very clearly. தேவ கிருபையை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். Paul says, by the grace of God I am what I am. 1 Corinthians 15:10. By the grace of God I am what I am. நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே. And then he says, his grace which was bestowed upon me was not in vain. Why was it not in vain? But I labored more abundantly than they all, yet not I, but the grace of God which was with me. அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையை அப்படி செய்தது. Now look at this very clearly. If things that accompany salvation should accompany you, then it is because of grace. ரட்சிப்புக்கு ஏற்ற காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது என்றால் அது தேவ கிருபையினால் தான். And the Bible says grace is bestowed upon everybody who is saved, so that things that accompany salvation can accompany him. தேவ கிருபையானது ரட்சிக்கப்பட்டதான யாவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக தேவ கிருபை கொடுக்கப்படுகிறதுடைய மிக முக்கியமான நோக்கமே ரட்சிப்புக்கேற்ற கிரியைகள், ரட்சிப்புக்கேற்ற காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களோடு கூட வருவதற்கு தான். And Paul says it was not in vain. The reason was he labored more abundantly. எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபை வீணாய் போகவில்லை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை குறித்து சொல்கிறார். ஏனெனில் அவர் மற்ற யாவரை பார்க்கலாம் அதிகமாய் பிரயாசப்பட்டிருக்கிறார். So look at that. Labor means work. பிரயாசம் என்றாலே அங்கு கிரியைகள் தான். So he worked more abundantly. மிகவும் அதிகமாய் பிரயாசப்பட்டிருக்கிறார். And then he says, yet not I, but the grace of God which was with me. ஆனாலும் அது என்னால உண்டானதல்ல, எனக்கு தேவன் கொடுத்த கிருபையினால் என்னால் அப்படி செய்ய முடிந்தது என்று சொல்லுகிறார். So grace is bestowed upon you so that you may be spending all the time in this place. As long as you sojourn, you can sojourn in fear. இந்த பூமியிலே நீங்கள் தங்கி இருக்கும் அளவும், அதாவது சஞ்சரிக்கும் வரை நீங்கள் பயத்துடனே நடந்து கொள்ளும்படிக்கு தேவ கிருபை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. It is bestowed upon you. அது உங்களுக்கு மேல் அருளப்பட்டிருக்கிறது. But you have to labor. ஆனால் நாம் அதற்காக பிரயாசப்பட வேண்டும். That is what we saw. Let us have grace that we may serve God acceptably. ஆகவே தான் நாம் எபிரேயரிலே பார்த்தோம், கிருபையை நாம் பற்றிக்கொள்ள கடவோம். தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படிக்கு நாம் கிருபையை பற்றிக்கொள்ள கடவோம். So this grace enables you to walk in fear. இந்த கிருபை, தேவன் நமக்கு கொடுத்த கிருபை தேவ பயத்தோடு நம்மை நடப்பதற்கு உதவுகிறது. Provided you labor. நீங்கள் பிரயாசப்படுவீர்களானால். Now what does it mean? அதன் அர்த்தம் என்ன? See, when you spend all the time in fear, then number one, you will not sin. முதலாவது நீங்கள் சஞ்சரிக்கும் நாட்கள் அளவும் நீங்கள் பயத்துடனே இருப்பீர்களானால் முதலாவது நீங்கள் பாவமே செய்ய மாட்டீர்கள். Number two, you will run away from sin. இரண்டாவதாக பாவத்தை விட்டு ஓடி விடுவீர்கள். Number three, when temptation comes, you will not yield to the temptation. மூன்றாவதாக சோதனைகள் உங்களை எதிர்த்து வரும்போது சோதனைக்கு இடம் கொடுக்க மாட்டீர்கள். Number four, you will not yield to the flesh which is trying to incite you and instigate you. நான்காவதாக உங்களுக்குள்ளாக இருந்து உங்களை தூண்டி விடுகிறதான கிரியைகளுக்கு இடம் கொடுக்க மாட்டீர்கள். Number five, before seeing something, you will be very, very careful that fear of God will control your sight. ஐந்தாவதாக நீங்கள் எந்த காரியத்தை பார்த்தாலும் பார்ப்பதற்கு முன்பதாகவே அந்த தேவ பயம் உங்களை தூண்டி விடுகிறதினால் நீங்கள் தேவையில்லாத காரியங்களை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள், கண்களினால் கூட பார்க்க மாட்டீர்கள். Number six, you will not allow thoughts which God does not please to enter your mind and dominate you. ஆறாவதாக தேவனுக்கு பிரியமில்லாத எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள்ளாக நுழைந்து அவை
அவைகள் உங்களுக்குள்ளாக மனதிற்குள்ளாக இருப்பதற்கு நீங்கள் இடம் கொடுக்க மாட்டீர்கள். Number 7, you will not deceive others. ஏழாவதாக மற்றவர்களை நீங்க ஏமாற்ற மாட்டீங்க. Number 8, you will not fight with others. எட்டாவதாக மற்றவர்களோடு சண்டை போட மாட்டீர்கள். Number 9, you will not be proud. ஒன்பதாவதாக நீங்கள் பெருமையோடு இருக்க மாட்டீர்கள். Number 10, you will be afraid to disobey God. பத்தாவதாக நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பதை குறித்து மிகவும் பயப்படுவீர்கள். You will be afraid, brother. நீங்க அந்த மாதிரி தேவனுக்கு கீழ்ப்படியாத காரியத்தை செய்வதற்கே நீங்கள் பயப்படுவீர்கள். That is fear of God. அதுதான் தேவ பயம் ஆகும். Fear of God will be controlling you as long as you sojourn here in this world. இந்த பூமியிலே நீங்கள் தங்கி இருக்கும் நாட்களளவும் தேவ பயமானது உங்களை அப்படியே ஆட்கொண்டு நடத்தும். But what makes this happen? இப்படி நடக்க வைப்பது என்ன? The grace bestowed upon you. உங்களுக்கு தேவன் கொடுத்த கிருபை உங்களை அப்படி But செய்ய you வைக்கிறது. also worked. ஆனால் கிருபை என்று சொன்னால் மாத்திரம் போதாது, கிருபையோடு நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். Some people who don't work, இன்றைக்கு பிரயாசப்படாததான சிலர் they will easily sin. எளிதாக பாவத்திற்கு இடம் கொடுத்து They விடுகிறார்கள். will easily yield to temptation. எளிதாக சோதனைகளுக்கு இடம் கொடுக்கிறார்கள். They will easily yield to the flesh. எளிதாக தங்கள் மாம்ச சிந்தனைகளுக்கும் மாம்ச கிரியைகளுக்கும் இடம் They கொடுக்கிறார்கள். will see everything. என்னன்னாலும் கண்ணில் பார்க்கறாங்க. They will allow all kinds of thoughts to come. பல வகையான எண்ணங்கள் மனதில் வர இடம் கொடுக்கிறார்கள். They will easily deceive others. மற்றவர்களை ஏமாற்றுகிறார்கள். They will easily disobey God. தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள். Why? ஏன்? Because the grace that is given to them is in vain. They don't labor, brother. அவர்களுக்கு தேவன் கொடுத்ததான கிருபை வீணாய் போகிறது. அவர்கள் பிரயாசப்படுவதில்லை. See, grace helps you. கிருபை என்பது உங்களுக்கு உதவுகிறது. See, it's like somebody giving you money. உங்களுக்கு பணத்தை ஒருவர் கொடுக்கிறதை போலவே. But you should take that money and use it. நீங்கள் அந்த பணத்தை எடுத்து பயன்படுத்த வேண்டும். You need a car. உங்களுக்கு கார் அவசியமா இருக்கிறது. You need Italy. உங்களுக்கு இட்லி சாப்பிட வேண்டும். You need a house to stay. தங்குவதற்கு ஒரு இடம் தேவை. So your father gives you money. அப்பா உங்களுக்கு பணத்தை தருகிறார்கள். So what should you do? நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? You should take that money and use it. அந்த பணத்தை எடுத்து நீங்கள் அதற்காக பயன்படுத்த வேண்டும். In the same way, அதை போலவே God gives you grace. தேவன் உங்களுக்கு கிருபையை தருகிறார். But the grace you have to take. அந்த கிருபையை நீங்கள் எடுத்து And you have to work out your salvation. உங்கள் ரட்சிப்பு நிறைவேறுவதற்காக நீங்கள் அதை பயன்படுத்த வேண்டும். Otherwise you will not be living in fear. இல்லாவிட்டால் தேவ பயத்தோடு நீங்கள் வாழ மாட்டீர்கள். This is something you have to understand. இது நாம் புரிந்து கொள்ள வேண்டியதான ஒன்று. Many people are wasting the grace that is given to them because they don't understand this truth. இன்றைக்கு பலர் விசுவாசிகள் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளாததினாலே தங்களுக்கு தேவன் தந்திருக்கிறதான அந்த கிருபையை வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள். There is no fear and trembling. அவர்களுக்குள்ளாக தேவ பயமும் இல்லை, நடுக்கமும் இல்லை. It's all very casual. எல்லாம் அசட்டையாக லேசாக எடுத்துக்கொள்கிறார்கள். They don't understand Hebrews chapter 2 verse 3. எபிரேயர் 2:3 வசனத்தை அவர்கள் அறியாதவர்களாய் வாழ்கிறார்கள். All of you know that term. உங்களுக்கு அந்த வார்த்தை தெரியும். It says, how shall we escape if we neglect so great salvation? தமிழ் வேதாகமத்திலே 4வது வசனம், இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் எப்படி நாம் வரும் தண்டனைக்கு நாம் தப்பித்துக் கொள்வோம்? See, very clearly he is talking to those who are saved. இது வெகு தெளிவாக ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு சொல்லப்பட்டதான வார்த்தையாகும். How shall we escape? நாம் எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும்? If we neglect the so great salvation you have received. நீங்கள் பெற்றதான இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை நீங்கள் அசட்டையாக எடுத்துக்கொள்வீர்களானால் எப்படி நீங்கள் தப்பித்துக் கொள்ள முடியும்? Now why did they neglect? ஏன் அவர்கள் அசட்டையாக எடுத்துக்கொண்டார்கள்? அதை ஏன் எப்படி அசட்டை பண்ணினார்கள்? Because they thought after they are saved everything is over. ஏன்னா அவங்க நினைச்சதெல்லாம் தாங்க ரட்சிக்கப்பட்டு விட்டா போதும், அதோட முடிஞ்சிச்சு எல்லாமே நினைச்சாங்க. Everything is over. எல்லாம் முடிந்தது என நினைத்தார்கள். So they just go to church. சபைக்கு போனார்கள். Read the Bible. வேதத்தை வாசிக்கிறார்கள். One chapter. ஒரு அதிகாரத்தை வாசிக்கிறார்கள். 10 minutes 15 minutes they pray. 10 அல்லது 15 நிமிடங்கள் ஜெபிக்கிறார்கள். That's all. அவ்வளவுதான். They don't work out on themselves. அவர்கள் தங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுவதில்லை. There's no fear of God in them. அவர்களுக்குள் தேவ பயம் இல்லை. When they come to church, fear of God is there. சபைக்கு வரும்பொழுது தேவ பயம் இருக்கிறது. When they go to office, fear of God disappears. அலுவலகத்துக்கு போகும்பொழுது தேவ பயம் மறைந்து போய் விடுகிறது. That is why when they join with their friends, they also start talking along with their friends. ஆகவே நண்பர்களை பார்த்தவுடன் அவர்கள் பேசுகிறதை போலவே அவர்களோடு இவர்களும் சேர்ந்து விடுகிறார்கள். They think there's nothing. இதெல்லாம் தவறு அல்ல என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். They allow all kinds of thoughts to come. பல வகையான எண்ணங்கள் மனதில் வருவதற்கு இடம் கொடுக்கிறார்கள். Brother, சகோதரனே, please understand that grace has been bestowed upon you
don't allow it to be in vain because of ignorance and lack of knowledge. தயவு செய்து சகோதரனே ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஏனெனில் தேவனுடைய கிருபை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய அறியாமையினாலே அந்த கிருபை வீணாய் போவதற்கு மாத்திரம் இடம் கொடுக்காதீர்கள். Go to Psalms chapter 1 verse 1. சங்கீதம் 1:1. Blessed is the man that walketh not in the counsel of the ungodly, nor standeth in the way of sinners, nor sitteth in the seat of the scornful. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். Look at this verse. Blessed is the man. இந்த மனிதன் பாக்கியவான். Blessed is the man. அந்த மனுஷன் பாக்கியவான். Blessed is the man. இவ்விதமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். Which man? எந்த மனுஷன்? Number one, when he sees ungodly, he will never walk in their counsel. முதலாவது துன்மார்க்கர் என்று பார்த்தால் அவர்களுடைய ஆலோசனைப்படி அவன் நடக்க மாட்டான். When he sees sinners, he won't stand in their way. பாவிகள் என்று பார்த்த உடனே அவர்களுடைய வழியில அங்கே நிக்கவே மாட்டான். When he sees the scornful, he will not sit in the seat. பரியாசக்காரர் என்று தெரிந்தவுடன் பரியாசக்காரர் உட்கார்ற இடத்துல அங்கே அந்த இடத்துல உட்கார கூட மாட்டாங்க. Look at the three terms used: ungodly, number 2 sinners, number 3 scornful. மூன்று வகையான நபர்கள் கூட்டம் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கர், பாவிகள், அடுத்தது பரியாசக்காரர். And this man, he does not walk, he does not stand, he does not sit. இந்த மனிதன் நடப்பதும் இல்லை, நிற்பதும் இல்லை, உட்காருவதும் இல்லை. Then what is remaining? அப்படி என்றால் அதன் அர்த்தம் என்ன? Fleeing. அவன் அங்கிருந்து ஓடி விடுகிறான். Running only is remaining. அங்கிருந்து அவன் ஓடுகிறான். ஓடுறது மாத்திரம் தான் மிச்சம். You understand? புரிகிறதா? When he sees the three groups of people, he doesn't stay there and say, oh, nothing will happen to me. He just runs. அந்த இப்படிப்பட்டதான ஜனங்களை பார்க்கும் பொழுது, அது துன்மார்க்கர், பாவிகள், பரியாசக்காரர், இப்படிப்பட்டதான நபர்களை பார்க்கும், எனக்கெல்லாம் ஒன்றும் நடக்காதுன்னு சொல்லி அந்த இடத்துல அவர் நிற்பதில்லை. Because this man has got fear of God. ஏனெனில் இந்த மனிதன் தேவ பயத்தை தனக்குள் கொண்டிருக்கிறான். When you spend the time of your sojourning here in fear, you will be behaving like that. This is known as things that accompany salvation. இதுதான் ரட்சிப்புக்கு ஏற்ற, அதாவது நீங்கள் பயத்துடனே நீங்கள் சஞ்சரிக்கும் நாட்களெல்லாம் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள் என்றால் இதுதான் அர்த்தமாம். இது ரட்சிப்புக்கு ஏற்ற கிரியையாகும். And such a man is blessed. இப்படிப்பட்டதான மனிதன் பாக்கியவான். And no enemy can overcome or overpower such a man. இப்படிப்பட்டதான மனுஷனை எந்த சத்ருவாலும் மேற்கொள்ள முடியாது. That is why we need to work out our own salvation with fear and trembling. ஆகவேதான் நாம் ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய ரட்சிப்பு நிறைவேற நாம் பயத்தோடும் நடுக்கத்தோடும் பிரயாசப்பட வேண்டும். Look at the term fear and trembling. பவுல் சொல்கிற வார்த்தையை கவனிப்போம். பயத்துடனும் நடுக்கத்துடனும். Fear and trembling. பயத்துடனும் நடுக்கத்துடனும். He is adding another term, that trembling. அந்த இடத்துல ஒரு வார்த்தை கூட்டி சொல்லுகிறார், நடுக்கத்துடனே. If today you are not having trembling, ask God to give you the trembling. அந்த நடுக்கம் உங்களுக்குள் இல்லை என்றால் தேவனிடத்தில் கேளுங்கள், ஆண்டவரே எனக்கு அந்த நடுக்கம் வேண்டும். Lord, I am not even having fear. ஆண்டவரே எனக்குள் தேவ பயம் இல்லை. I am taking things casually. நான் எல்லாவற்றையும் லேசாக அசட்டையாக எடுத்துக்கொள்கிறவனாகவே வாழ்கிறேன். Lord, I don't want to neglect so great salvation which I have received. ஆண்டவரே நான் பெற்றிருக்கிறதான இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நான் அசட்டை பண்ண, அதை நான் லேசாக எடுத்துக்கொள்ள நான் விரும்பவில்லை. Lord, if I do it, I cannot escape. ஆண்டவரே அப்படி நான் தொடர்ந்து செய்வேனானால் நான் தப்பித்துக் கொள்ள முடியாது. See, the meaning, how shall we escape, means something is going to come and that's something you cannot escape. That's what it means. தப்பித்துக் கொள்ள முடியும் என்று சொன்னால் ஏதோ ஒன்று வரப்போகிறது, அதை நீங்கள் தப்பிக்க, அதிலிருந்து உங்களை நீங்கள் தப்பித்துக் கொள்ளவே முடியாது, உங்களை விடுவித்துக் கொள்ளவே முடியாது. That is what it means. Look at the term Hebrews 2:3. How shall we escape? எபிரேயர் 2:4 பார்க்கிறோம், எப்படி நாம் தப்பித்துக் கொள்ள முடியும்? What does it mean? அப்படி என்றால் அர்த்தம் என்ன? It means something is coming which is going to catch hold of you and you cannot escape. That's what it means. ஏதோ ஒன்று வருகிறது, அது வந்து உங்களை கவ்விக்கொள்ளும், அதிலிருந்து நீங்கள் உங்களை விடுவித்துக் கொள்ள முடியாது, தப்பித்துக் கொள்ளவே முடியாது அதிலிருந்து. Who are those people? அது என்ன? அவர்கள் யாவர்? They are those who neglect that so great salvation. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை அசட்டையாக ரொம்ப லேசாக எடுத்துக்கொள்ளுகிறவர்கள். And why I am telling you this, there are a lot of sincere believers, good believers, because of lack of knowledge, because of ignorance, they may be neglecting without the knowledge. இன்றைக்கு நல்ல விசுவாசிகள் தான், நல்ல அருமையான உண்மையாக இருக்க வேண்டும், வாழ வேண்டும் என்று விரும்புகிற விசுவாசிகள் தான். ஆனால் அவர்கள் இதை அறியாததினாலே, தேவனுடைய ரட்சிப்பினுடைய முக்கியத்துவத்தை அறியாததினாலே அதை லேசாக அசட்டையாக எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். That is why we are trying to teach you from the Bible. ஆகவே தான் வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு போதிக்கிறேன். Never forget, how shall we escape? ஒரு நாளும் நாம் மறக்க கூடாது, நாம் எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும்? We refers to those who have been saved. அந்த இடத்திலே நாம் என்றால் ரட்சிக்கப்பட்டதான நம்மை தான் குறிக்கிறது. We refers to those who have been
been saved. நாம் என்றால் ரட்சிக்கப்பட்டதான நமக்குத்தான் அது சொல்லப்பட்டுள்ளது. Fear and trembling is for those who have only been saved. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தான் பயமும் நடுக்கமும் அவசியம். Past the time of your sojourning here in fear is only for those who are saved. இந்த உலகத்திலே இந்த நாட்களில் இந்த இடத்திலே நாம் பூமியில் சஞ்சரிக்கும் அளவும் நாம் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள் என்ற வார்த்தை ரட்சிக்கப்பட்டவர் நமக்கு தான் சொல்லப்பட்டுள்ளது. Hebrews chapter 4 verse 1. எபிரேயர் 4 அதிகாரம் 1 வசனம். And look at what the Bible says. வேதம் என்ன சொல்கிறது? Let us therefore fear. ஆகவே நாம் பயந்திருக்க கடவோம். Let us therefore fear. ஆகவே நாம் பயந்திருக்க கடவோம். Us refers to those who are saved. நாம் என்பது அந்த இடத்திலே பயந்திருக்க கடவோம் என்பது ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தான். Why? ஏன்? You may seem to come short of it. ஏனெனில் நீங்கள் தேவனுடைய எதிர்பார்ப்புகளை நீங்கள் குறைவுபட்டவர்களாய் காணப்படுவீர்கள். See, let us therefore fear lest you should seem to come short of it. நீங்கள் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடி பயந்திருக்க கடவோம். That means the Bible, what's the meaning of coming short? கமிங் ஷார்ட் என்றால் அர்த்தம் என்ன? You may fail of it. நீங்கள் அதிலே தோல்வி அடைந்து விடுவீர்கள். For example, there is the running race ஓட்டப்பந்தயம் இருக்கிறது என்றால் and the mark is there. அந்த லக்கு அங்கு வைக்கப்பட்டிருக்கும். Coming short means you didn't reach the mark. அந்த லக் அதாவது நீங்கள் தோல்வி அடைகிறீர்கள் என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா? அது வரைக்கும் நீங்க வரல, அதுக்கு முன்னாலேயே நீங்க விட்டு விடுகிறீர்கள். That is what it means. அதுதான் அதன் அர்த்தமாம். So what makes you complete the race? உங்களை அந்த கடைசி வரைக்கும் அந்த லக்கை போய் தொடும்படி வைப்பது என்ன? Fear. தேவ பயம். உங்களுக்குள்ள இருக்கும் தேவ பயம். That is why for serving God acceptably you need fear. ஆகவே தான் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்வதற்கு உங்களுக்கு தேவ பயம் அவசியம். That is why for working out your own salvation you need fear and trembling. உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுவதற்கு பயமும் நடுக்கமும் தேவை. That is why as long as you spend in this world you need fear and trembling, because there are many forces in this world which are trying to pull you away from the plan of God. இந்த பூமியிலே நாம் சஞ்சரிக்கும் நாட்களெல்லாம் பயத்துடனே நாம் வாழ வேண்டுவது அவசியம். ஏனெனில் உங்களை கர்த்தருடைய திட்டத்தை விட்டு இழுக்கக்கூடியதான பல சக்திகள் இந்த பூமியிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. You have to be very very thankful to God because you didn't choose him but he chose you. தேவனுக்கு நீங்கள் மிகுந்த நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏனெனில் நீங்கள் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் உங்களை தெரிந்து கொண்டார். I'm really thankful to God that he chose me. நான் உண்மையாகவே தேவனுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். ஏனெனில் தேவன் என்னை தெரிந்து கொண்டார். Go to John chapter 15 verse 16. யோவான் 15 அதிகாரம் 16 வசனம். You did not choose me but I chose you. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். He chose you, brother. அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். Ephesians chapter 1 verse 4 says that you were chosen before the foundation of the world. எபேசியர் 1 அதிகாரம் 4 வசனம் சொல்கிறது, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர் உங்களை தெரிந்து கொண்டார். See, he has chosen you before the foundation of the world. உலக தோற்றத்துக்கு முன்னே அவர் உங்களை தெரிந்து கொண்டார். That means you are a special person. அப்படியானால் நீங்கள் தேவனுடைய பார்வையில் விசேஷமானவர்கள். God loves you. தேவன் உங்களை நேசிக்கிறார். You were in the mind of God before the foundation of the world. உலக தோற்றம் உண்டாகும் முன்னே நீங்கள் தேவனுடைய மனதில் இருந்தவர்கள். Not after the foundation, before the foundation you were in the mind of God. உலகம் தோன்றின பிறகு அல்ல, உலகம் தோன்றுவதற்கு முன்பே, உலக தோற்றத்துக்கு முன்னே நீங்கள் தேவனுடைய மனதில் இருந்தீர்கள். That means you are very special in the sight of God. அப்படியானால் தேவனுடைய பார்வையில் நீங்கள் மிகவும் விசேஷமானவர்கள். God loves you too much. தேவன் உங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிறார். God wants you to be a blessing. நீங்கள் இந்த உலகத்திலே ஆசீர்வாதமாய் இருக்க தேவன் விரும்புகிறார். God wants you to experience him all the days of your life. நீங்கள் உயிரோடு இருக்கும் நாளளவும் தேவனுடைய அன்பை, தேவனை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். When I said all the days of your life, I'm not talking about the days which you spend in sojourn in this world, but forever and ever and ever as long as you live. பூமியிலே நாட்கள் இருக்கும் நாட்கள் மாத்திரமல்ல, நீங்கள் என்றென்றைக்கும் நித்திய காலம் என்றென்றைக்கு இருக்கும் நாட்களும் தேவனையே நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். Please understand that you have been born in this world, you cannot die. ஒரு காரியத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் இந்த உலகத்தில் பிறந்து விட்டீர்கள், நீங்கள் மரிக்கவே முடியாது. Either you will be here in this world or you will be in eternity. ஒன்று நீங்கள் இந்த உலகத்தில் வாசம் பண்ணி கொண்டிருப்பீர்கள், அல்லது நித்தியத்தில் ஏதோ ஒரு இடத்திலே நீங்கள் இருப்பீர்கள். The Bible calls those who are dead in Christ as sleeping. கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்களை வேதம் இளைப்பாறுகிறவர்கள் என்று, தூங்குகிறவர்கள் என்று தான் சொல்லுகிறது. So you just don't go out of existence. ஆகவே நீங்கள் எங்கும் மரித்த பிறகு ஒரு மனிதன் மறைந்து போவதில்லை. When you die, நீங்கள் மரிக்கும்போது
It is not a separation. அதற்கு பெயர் பிரிவு. Your spirit is separated from your body. உங்களுடைய சரீரத்தை விட்டு உங்களுடைய ஆவி பிரிந்து விடுகிறது. But your spirit is the real man. ஆனால் அந்த உங்களுக்குள்ளாக இருக்கிறதான அந்த ஆவி அதுதான் உண்மையான மனிதன். It has to go to some other place. அது ஏதோ ஒரு இடத்துக்கு போகத்தான் வேண்டும். And you have to decide which place it will be. நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அது எந்த இடத்துக்கு போக வேண்டும் என்று நீங்கள் தீர்மானியுங்கள். There is a beautiful place known as being in the light of eternity. நித்தியத்தினுடைய வெளிச்சம் என்று சொல்லப்படுகிற அருமையான ஒரு இடம் உண்டு. There is another place known as darkness. அடுத்த ஒரு இடம் இருக்குது அந்தகாரம். Some place you have to go. ஆகவே இந்த இரண்டு இடங்களிலே ஏதோ ஒன்றுக்கு நாம் போகத்தான் வேண்டும். Jesus Christ very clearly told it in the example of Lazarus beggar. பிச்சைக்காரனாக இருந்ததான லாசருனுடைய ஓமையிலே அந்த காரியத்தை அவர் சொல்லி இருக்கிறார். Bible talks about it again and again. வேதாகமம் திரும்பமாக சொல்கிறது. Paul says, so shall we be ever with the Lord forever and ever and ever. இப்படியாக நாம் என்றென்றைக்கும் கர்த்தரோடு கூட எல்லா நாட்களிலும் அவரோடு கூட இருப்போம் என்று பவுல் பேசுகிறார். So brother, don't think that you are just going to be exterminated. ஆக நீங்கள் எங்கோ மறைந்து போய் விடுவீர்கள் என்று நினைக்காதீர்கள். Nothing can kill your spirit. உங்களுடைய ஆவியை எதுவுமே கொல்ல முடியாது. Your body can be killed. உங்களுடைய சரீரம் மரித்து போகும். But not your spirit. உங்களுடைய ஆவி மரிக்காது. That is why you have to be very careful about working out your own salvation. ஆகவே தான் நாம் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுவதை குறித்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். Your eyes have to be only on eternity. உங்களுடைய கண்கள் நித்தியத்தின் மேல் தான் கவனமாக இருக்க வேண்டும். Again I repeat it. திரும்பமாக நான் சொல்கிறேன். God chose you for eternity. கர்த்தர் உங்களை நித்தியத்திற்கென்று தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். God chose you for spending time with him forever and ever in eternity. நித்திய காலமாக அவரோடு கூட நீங்கள் இருக்கும்படியாக தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். And he has put you in this place so that you may decide where you are going to spend. இந்த உலகத்தில் எதற்காக உங்களை வைத்திருக்கிறார் என்றால் நித்தியத்திலே நீங்கள் எங்க வாழப் போகிறீர்கள் என்று தீர்மானிக்கும்படி உங்களை வைத்திருக்கிறார். And when you were born itself, you are born under the designation chosen. நீங்கள் பிறக்கும் பொழுதே நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ற நிலையில் தான் பிறந்திருக்கிறீர்கள். Because you are already chosen before the foundation of the world. ஏனெனில் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நீங்கள் யாவரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். So child of God, அருமையான தேவ பிள்ளையே, take this message very seriously. இந்த செய்தியை மிகவும் ஜாக்கிரதையாக எடுத்துக்கொள்ளுங்கள். God wants you to be with him forever and ever and ever and ever. தேவன் நீங்கள் அவரோடு கூட என்றென்றைக்கும் இருக்கும்படியாக உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். But at the same time you have to be very careful about scripture. அதே நேரங்களில் வேத வாக்கியங்களை குறித்து நாம் எச்சரிப்பாக இருக்க வேண்டும். We already see in Hebrews 4 and verse 1. எபிரேயர் 4 அதிகாரம் 1 வசனம். We have already seen. அதை நாம் பார்த்தோம். Now go to the words of Jesus. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை இப்பொழுது பார்ப்போம். Go to John chapter 15 verse 2. யோவான் 15 அதிகாரம் 2 வசனம். Every branch in me that beareth not fruit, he taketh away. என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். Now look at the term. கவனமாக கேட்போம். Every branch in me. என்னில் இருக்கிற கொடி. Every branch in me. என்னிலே இருக்கும் ஒவ்வொரு கொடியும். Jesus is telling. இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை சொல்கிறார். Every branch in me. எனக்குள் என்னில் இருக்கிறதான எந்த கொடியாக இருந்தாலும். Now if you want to know, you have to go to the earlier verse. Says, I am the vine, you are the branches. I am the vine, you are the branches. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். See, Jesus is the vine, you are the branch. இயேசு கிறிஸ்து தான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். Verse 2, every branch in me. இரண்டாவது வசனத்தில் பார்க்கிறோம், என்னில் இருக்கிறதான கொடி. He taketh away. அவர் அறுத்து போடுகிறார். Who? யார்? He. அவர். Who is that he? யார் அந்த அவர்? The person who put you as a branch or fixed you as a branch to Jesus. இயேசுவோடு கூட உங்களை கொடியாக ஒட்டி வைத்தவர். Why does he take away? ஏன் அறுத்து போடுகிறார்? Because this branch is doing something. It's not doing something. It is not bearing fruit. இந்த ஒட்டி வைக்கப்பட்டதான இயேசுவிலே இருக்கிறதான அந்த கொடியானது கனி கொடுக்காமல் இருக்கிறது. ஆகவே அதை வெட்டி போடுகிறார். See, very sad. அது மிகவும் வேதனையான ஒரு காரியம். We are going to teach on that later on. இதை குறித்து நான் பிறகு உங்களுக்கு சொல்லுவேன். It's very, very important that you understand this verse. இந்த வசனத்தை நீங்கள் புரிந்து கொள்வது அவசியம். Many people think I become a branch, forever I'll be a branch. அநேகர் நினைக்கிறார்கள் நான் கொடியாக மாறிவிட்டேன், எப்பொழுதும் நான் கொடியாக தான் இருப்பேன் என்று நினைக்கிறார்கள். But Jesus is telling from his own mouth, brother. இயேசு கிறிஸ்து தாமே தன்னுடைய வாயினாலே இந்த காரியத்தை சொல்லி இருக்கிறார். The same person who fixed me as a branch, fixed you as a branch to me, will take you away. எந்த நபர் உங்களை கொடியாக இணைத்தாரோ அவரே அறுத்து போட்டு விடுவார். So we have to be very careful that
that our job is to bear fruit. ஆகவே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய வேலை கனி கொடுப்பது நம்முடைய வேலையாகும். Fear and trembling is very, very important. தேவனுக்கு பயப்படுகிற பயமும் நடுக்கமும் நமக்கு மிகவும் அவசியமான ஒன்று. Fear and trembling of the word of God. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் பயப்பட வேண்டும், நடுங்க வேண்டும். Fear of God. கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். You know, the Apostle Paul, how was he spending time when he was in this world? அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பூமியில் இருக்கும் பொழுது தன்னுடைய நேரத்தை எவ்வாறாக செலவிட்டிருக்கிறார்? 1 Corinthians chapter 2 verse 3. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். He says, I came to you with weakness and in fear and in much trembling. அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். Brother, the great Apostle Paul. அருமையான சகோதரர்களே, இதை சொல்லுவது மகா பெரிய அப்போஸ்தலனாகிய பவுல். You know who was this Apostle Paul? இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் யார் தெரியுமா? Go to Acts 19:11. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். Take that verse. அந்த வசனத்தை நாம் And எடுத்துக்கொள்வோம். God wrought special miracles by the hands of Paul. அப்போஸ்தலனுடைய கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை Verse செய்தருளினார். 12. 12வது வசனம். So that from his body were brought unto the sick handkerchiefs or aprons, and the diseases departed from them, and the evil spirits went out of them. அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர்கள் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. What did they do in those days? அந்த நாட்களிலே என்ன செய்தார்கள்? They had handkerchiefs and aprons. அவர்கள் கச்சைகள் இருந்தது, உருமால்கள் இருந்தது. In those days only handkerchief and apron was there. அந்த நாட்களிலே உருமால்களும் கச்சைகளும் தான் இருந்தன. So what did they do? என்ன செய்தார்கள்? They came to the Apostle Paul அப்போஸ்தலனாகிய பவுலிடத்தில் வந்து and touched his body, அவருடைய சரீரத்தின் மேல் தொட்டு, and from his body was brought unto the sick. அவருடைய சரீரத்திலிருந்து போட்டதான அந்த கச்சைகளை கொண்டு போய் வியாதியஸ்தர்கள் மேல் போட்டார்கள். And what happened? நடந்தது என்ன? Healing took place. சுகமானார்கள். Evil spirits went out. அசுத்த ஆவிகளும் ஓடின. Why? ஏன்? Because Paul was in the plan of God. தேவனுடைய திட்டத்தில் பவுல் இருந்தார். That is why the power could move in the handkerchief. ஆகவேதான் அப்போஸ்தலன் மேல் போடப்பட்டதான், அவருடைய சரீரத்தின் மேல் போடப்பட்ட அந்த கச்சைகளில் கூட தேவ வல்லமை அதன் மூலமாக சென்றது. Paul was not healing. பவுல் சுகமாக்கவில்லை. God wrought special miracles. வேதம் என்ன சொல்லுகிறது? தேவன் பவுலின் கைகளினால் விசேஷித்த அற்புதங்களை செய்தார். No man can heal, no man can deliver any human. எந்த மனுஷனாலும் அடுத்த ஒரு மனிதனை சுகமாக்க முடியாது, விடுதலை செய்ய முடியாது. Man does not have power on his own. மனிதனுக்கு சொந்த திறமைகள் கிடையாது. We are useless. நாம் அப்பிரயோஜனமானவர்கள். John 15:5 says, without Christ you can do nothing. யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது, இயேசுவை அல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. But we carry this treasure in earthen vessels. ஆனால் இந்த பொக்கிஷத்தை இந்த மண்பாண்டங்களிலே நாம் பெற்றிருக்கிறோம். So the power of God is moving inside you if you are going to be in fear and trembling. நீங்கள் தேவ பயத்தோடும் நடுக்கத்தோடும் இருப்பீர்களானால் இந்த வல்லமையானது உங்கள் மூலமாக கிரியை செய்யும். Now people may ask, how can handkerchiefs carry power? ஜனங்கள் கேட்கலாம், எப்படி கர்ச்சீஃப் மூலமாக வல்லமை போக முடியும்? But that's what happened in scriptural, brother. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவ்வாறாக நடந்திருக்கிறது. அந்த That's what நாட்களில் happened during the time of Paul. அப்போஸ்தலனாகிய பவுலின் காலத்தில் அப்படி நடந்திருக்கிறது. Why? ஏன்? Go back again to 1 Corinthians 2 and verse 3. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை This எடுத்துக்கொள்வோம். great man of God, இந்த வல்லமையாக தேவனால் பயன்படுத்தப்பட்ட மனிதன் when he was in the church among the believers, சபையிலே விசுவாசிகளின் மத்தியிலே இருக்கிற அந்த நாட்களில் he was in weakness. பலவீனத்தோடு இருந்திருக்கிறார். Was it sickness? அப்படியானால் அது வியாதியா? No. அல்ல. He knew that without Christ he can do nothing. அவருக்கு நன்றாக தெரியும் கிறிஸ்துவை அல்லாமல் தன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை அறிந்திருந்தார். And in fear, பயத்தோடு இருந்தார். and in much trembling. நடுக்கத்தோடு மிகுந்த நடுக்கத்தோடும் இருந்தார். See the same word fear and trembling which he uses in working out your own salvation, Philippians 2 and verse 12. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற பயத்தோடும் நடுக்கத்தோடும் என்று சொன்ன அதே வார்த்தை இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. Dear child of God, அருமையான தேவ பிள்ளையே, if you want God to do special miracles through you, உங்கள் மூலமாக தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்ய வேண்டுமா? pass the time of your sojourning here in fear and trembling, இந்த பூமியிலே நீங்கள் சஞ்சரிக்கும் நாட்கள் அளவும் பயத்துடனும் நடுக்கத்துடனும் நடந்து கொள்ளுங்கள். in weakness. பலவீனத்தோடு. Remember that God is doing everything through you. அது பலவீனம் என்றால் என்ன தெரியுமா? தேவன் தான் உங்கள் மூலமாக எல்லாவற்றையும் செய்கிறார். If God had not chosen Paul, he could not have been the apostle. தேவன் மாத்திரம் பவுலை தெரிந்து கொண்டிராவிட்டால் அவர் அப்போஸ்தலனாக இருந்திருக்க முடியாது. If God had not chosen you, you would not have been saved. தேவன் உங்களை தெரிந்து கொள்ளாவிட்டால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கவே முடியாது. If God had not helped
helped you, you cannot walk in fear. தேவன் உங்களுக்கு உதவாவிட்டால் நீங்கள் பயத்தோடு வாழ முடியாது. That's why in Philippians chapter 2 verse 13, after telling in verse 12, work out your own salvation with fear and trembling, he says in verse 13, for it is God which worketh in you both to will and to do of his good pleasure. ஆகவேதான் உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற பயத்துடனும் நடுக்கத்துடனும் பிரயாசப்படுங்கள் சொல்லி முடித்த பிறகு அடுத்த வசனத்திலே சொல்லுகிறார், ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் See, இருக்கிறார். God is working in you. தேவன் உங்களுக்குள் கிரியை செய்கிறார். புரிந்து God கொள்ளுங்கள். is working in you. தேவன் உங்களுக்குள் கிரியை செய்கிறார். God is working in you. தேவன் தான் உங்களுக்குள் கிரியை But செய்கிறார். at the same time, he needs your cooperation. அதே நேரத்தில் உங்களுடைய ஒத்துழைப்பு தேவனுக்கு அவசியம். Are you listening? கேக்குறீங்களா? We invite each and every one of you to become a member of the Working on Yourselves Club. இந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுகிறவர்கள் என்கிறதான இந்த கூட்டத்திற்கு, இந்த கிளப்புக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். The name is Working on Yourselves Club. அதனுடைய பெயர் என்ன தெரியுமா? உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுகிறவர்கள். For those who desire to become perfect. பூர்ணராக வேண்டும் என்று தீர்மானித்தவர்கள். Those who desire to live in the fullness of God. தேவனுடைய பரிபூர்ணத்தில் வாழ விரும்புகிறவர்கள். For those who desire to live in the light of eternity. தேவனுடைய நித்தியத்தின் வெளிச்சத்திலே வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர்கள். You have to work on yourself. நீங்கள் உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். Work on yourselves. உங்களுக்குள்ளேயே நீங்க வேலை செய்யணும். உங்களுக்குள்ள நீங்கள் மாறுதல்கள் வருவதற்கு Work on yourselves. பிரயாசப்படுங்கள். Work உங்களுக்குள்ளாக on மாறுதல்கள். yourselves. Work on yourselves club. உங்களுக்குள்ளாக நீங்கள் பிரயாசப்படுங்கள். That is what உங்களுக்குள்ளாக we are going to start. அதைதான் நாம் ஆரம்பிக்க போகிறோம். God has been very clearly speaking. தேவன் வெகு தெளிவாக பேசிக்கொண்டுதான் He has already chosen a group of people for eternity. தேவன் ஏற்கனவே ஒரு கூட்ட ஜனத்தை நித்தியத்திற்கு என்று தெரிந்து கொண்டிருக்கிறார். And our job is to ensure that all of them reach eternity. நம்முடைய வேலை என்னவென்றால் நம்ம எல்லாரும் நித்தியத்திற்கு நாம் போக வேண்டும். And God is going to manifest through this group mighty signs and wonders. தேவன் இந்த கூட்டத்தின் மூலமாக வல்லமையான அதிசயங்களையும் அற்புதங்களையும் தேவன் செய்வார். And this group is going to be with much fear, trembling and with much weakness. இந்த கூட்டமானது மிகுந்த பயத்தோடும் நடுக்கத்தோடும் பலவீனத்தோடு கூட இருப்பார்கள். Like the apostle Paul. அப்போஸ்தலனாகிய பவுலை போலவே We will not be boasting in our strength. நம்முடைய பலத்தை கொண்டு நாம் மெச்சிக்கொள்ள மேன்மை பாராட்ட நமக்கு We ஒன்றுமில்லை. will glorify the God who gives us the power. நமக்கு வல்லமையை கொடுக்கிறதான தேவனை குறித்து மாத்திரமே நாம் மேன்மை பாராட்டுவோம். And I am telling you, no force of the devil, no work of Satan, no power on earth can work against this group, which is going to work in the plan of God, for God, live for God in fear and trembling as long as they sojourn here in this world. தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்காக தேவனுக்கு பயந்து நடுக்கத்தோடு கூட பூமியில் வாழும் நாட்களெல்லாம் பயத்தோடு கூட தான் வாழ்ந்து கொள்கிற இந்த கூட்டத்துக்கு விரோதமாக எந்த சத்ருவின் வல்லமையும் எந்த விதமான எதிர்மாறான கிரியைகளும் எழும்பி நிற்கவும் முடியாது, கிரியை செய்யவும் முடியாது என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். So be blessed. ஆகவே ஆசீர்வாதமாய் இருங்கள். God loves you. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். You are an amazing person. நீங்கள் ஒரு அருமையான ஆச்சரியமான நபர். We will continue this message. இதை தொடர்ந்து நாம் கேட்போம். Maranatha. மாரநாதா.